பிரெண்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். எரிபொருள் மீதான கலால் வரிய அரசு கடுமையா குறைத்திருக்கு. குடிமக்களுக்கு பெரும் நிவாரணம் தான் அளிச்சிருக்கு. உயர்ந்து வரும் உலகளாவிய எரிபொருள் விலைகள்ல இருந்து குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில கலால் வரிகளை கடுமையாக குறைத்து அரசு ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருக்கு. பெட்ரோல் மீதான வரி லிட்டருக்கு 13 ரூபாயில் இருந்து 3 ரூபாயாகவும், டீசல் மீதான வரி 10 ரூபாயில் இருந்து 0 குறைக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் விலை ஒரு மாதத்துல ஒரு பீப்பாய்க்கு சுமார் 70 கிட்டத்தட்ட 122 கடுமையா உயர்ந்ததுக்கு மத்தியில உலகம் முழுவதும் எரிபொருள் விலைகள் உயர்ந்திருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல 30% வரையிலும், வட அமெரிக்காவில் சுமார் 30% வரையிலும், ஐரோப்பாவில் சுமார் 20% வரையிலும், ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 50% வரையிலும் விலை உயர்வு காணப்பட்டிருக்கு. இந்தியா ஒரு அரிதான விதிவிலக்காக தனித்து தலை தூக்கி நிற்கிறது. இந்த உலகளாவிய நிலையற்ற தன்மையை எதிர்கொண்டு மோடி அரசு நிதி சுமையை குடிமக்கள் மீது சுமத்துவதற்கு பதிலாக அதை தானே ஏற்றுக்கொண்டது. இந்த நடவடிக்கை எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பது மட்டும் கிடையாது, சாமானிய மக்கள் மீது எந்த ஒரு கூடுதல் சுமையும் ஏற்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யுது. குறிப்பிடத்தக்க வருவாய் பாதிப்புகள் இருந்தாலுமே ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கியதிலிருந்து தனது நிலையான அணுகுமுறையை தொடர்ந்தும் உலகளாவிய விலை அதிர்ச்சிகளிலிருந்து குடிமக்களை பாதுகாப்பதன் மூலமும் அரசாங்கம் பொது நலனுக்கு முன்னுரிமை அளிக்குது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. கூடுதலா உள்நாட்டுல போதுமான இருப்பை உறுதி செய்வதற்கும், அதிக சர்வதேச விலைகளுக்கு மத்தியில முறையற்ற லாபத்தை தடுப்பதற்கும் டீசல் மீது லிட்டருக்கு 21.5 மற்றும் ஏடிஎஃப் மீது லிட்டருக்கு 29.5 என ஏற்றுமதி வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு. சவாலான உலகளாவிய சூழ்நிலைகள்ல பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் குடிமக்கள் நலனுக்கான தெளிவான அர்ப்பணிப்பை இந்த சரியான நேரத்துல மற்றும் துணிச்சலான ஒரு முடிவு பிரதிபலிக்குது.